வெல்கம் டு வேலன் ஆர்கிடெக்ட். டபுள் ஃப்ளோர் ஹவுஸோட எக்ஸ்டீரியர் டிசைன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் யூனிட் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து லெவல் செட் பண்ணிக்கலாம். லெவல் வந்து 10 ஃபீட்டு. ஸோ அடிஷ்னலாக வந்து லெவல் செட் பண்ணணும். ஸோ பிகே பிளேன் கிரியேட் பண்ணிவிட்டு ஆஃப்செட் வந்து 10 ஃபீட் செட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு லெவலை செட் பண்ணிவிட்டு ஆர்கிடெக்சரில் வால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்டாங்குலர் ஆப்செட் வால். இதோட டைமென்ஷன்லாம் நம்ம செட் பண்ணணும். ஸோ 32 அடி இந்த பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 22 அடி 22 அடி செட் பண்ணிவிட்டு ஆர்கிடெக்சரில் வால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு ரெக்டாங்குலர் ஆப்ஷன். நமக்கு தேவையான வால்களை மட்டும் செட் பண்ணிவிட்டு மற்ற வால்களெலாம் டெலிட் பண்ணிடணும். ஸோ அதோட டைமென்ஷன்ஸ்லாம் நம்ம கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்லேருந்து பேக்லேருந்து கரெக்டாக எவ்வளோ டைமென்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரிம் பண்ணி வாலை வந்து ஜாயின் பண்ணிடலாம். மற்றதெல்லாம் டெலிட் பண்ணிடணும். ஓகே. ஸோ இப்போ வந்து மெயின் டோர் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்க வந்து வால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 6க்கு 6 மாறு அப்படின்னா ஒரு ரூம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரிம் அண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். டபுள் டோர் ஆப்ஷன். அடுத்து விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். விண்டோ வந்து ஃப்ரண்டில் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு எத்தனை டோர் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து செட் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி நான் ரைட் சைடில் விண்டோ க்ரியேட் பண்ணுறோம். இதையும் காப்பி பண்ணி 3 டோர் ஆப்ஷனை வந்து செட் பண்ணிக்கிறோம். அப்படியே காப்பி பண்ணி பேக்லையும் செட் பண்ணிக்கலாம். இதோட அன்கனெக்டட் ஹைட் வந்து 20 ஃபீட்டு ஃப்ரண்ட் வால் மட்டும். மற்றபடி அந்த வால்கள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அலைன் லெவல் 2ல் வந்து அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஹைட் வந்து நம்ம மாற்றலாம். அதை அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்து ஹைட் வந்து முதல்ல மாற்றணும். ஃபஸ்ட்டு வந்து சவுத் வியூ போகணும். சவுத் வியூ போயிட்டு ஹைட் ஆஃப் வால் வந்து பார்த்திங்கனாக்கா லெவல் 2 செட் பண்ணிக்கணும். இப்போ லெவல் 1 போயிட்டு அந்த ஃப்ரண்ட் வாலை தவிர மற்ற வால்கள்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் லெவல் 2ல் செட் பண்ணிடணும். ஸோ டபுள் ஃப்ளோர் ஹவுஸ். ஓகேங்களா? ஓகே. செகண்ட் ஃப்ளோர், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த ரூமோட டைமென்ஷன் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கிறோம். பேக் சைடில் குறைச்சிக்கிறோம். அதாவது ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து குறைச்சிட்றோம். ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்க பின்னாடி இருக்கக்கூடிய இந்த இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்க போகிறோம். ஏன்டா வந்து நம்ம ஹைபிடியும் வந்து அந்த இடத்துல நம்ம காட்டணும். அதுவாச்சும் வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறணும் பேரப்பெட் வால். அப்போ தான் வந்து இல்லைண்டா என்டையர் வாலும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஹைட் வந்து சேஞ்ச் ஆகிரும். ஸோ இந்த இடத்துல அன்கனெக்டட் ஹைட்டுன்னு கொடுத்துட்டு 13 ஃபீட்டு மேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து அதையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்து சைடு வியூ போயிட்டு எடிட் ப்ரொஃபைல் போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ரெயிலிங் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா க்ரில் ஒர்க் வரும். ஸோ எக்ஸ்ட்ரா லைன்ஸை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடணும். பண்ணிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரெயிலிங் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அந்த வாலை செலக்ட் பண்ணிவிட்டு அன்கனெக்டட் ஹைட்டை வந்து 13 ஃபீட்னு செட் பண்ணிக்கலாம். ஏண்டா டாப் பேரப்பெட் வால் ஹைட்டோட சேர்த்து 13 ஃபீட்டு. ஓகே. இப்போ இந்த விண்டோவை அப்படியே காப்பி பண்ணி லெவல் 2லையும் செட் பண்ணிக்கலாம். வால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்டில் போர்ட்டிகோவில் வந்து பார்த்திங்கன்னா 7 அடி மட்டத்துக்கு மேலே வந்து ஒரு வால் மாதிரி நான் க்ரியேட் பண்ணோம். இந்த 7 அடிக்கு மேலே தான் அந்த வால் இருக்கும். அதாவது பீமில் வந்து உட்காந்துருக்கோம். அந்த வாலை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதை ஸ்ப்ளிட் பண்ணி தனியாக காமிச்சிடணும். அப்போ தான் வந்து நம்மளோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைண்டா வந்து என்டையர் வால்மே வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து வேரியஸ் ஆகும். ஸோ அது ஃப்ரண்ட் வியூ முன்னாடி வியூ போயிட்டு இதோட ஹைட்டை வந்து நம்ம வந்து கரெக்டான தேவையான அளவு அந்த போர்ட்டிகோ லிண்டல் மட்டத்துக்கு மேலே அப்படின்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஹைட்டை முன்ன பின்ன இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ இந்த வால் மாதிரினாவே தான் அந்த சைடு வால் இருக்கணும். ஸோ மேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு இந்த வாலை செலக்ட் பண்ணி அந்த வாலையும் செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ லெவல் 1 போய்க்கலாம். காம்பனன்ட்ஸில் மாடர்ன் பிளேஸ் போய்ட்டு கேஸ் ஒர்க் 1 கொடுத்துடலாம். நமக்கு எப்பயும் போல் ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூஷன் டிசைன்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெஃபரன்ஸ் பிளேன் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதோட நேம் வந்து FW அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கலாம். ஸோ சவுத் வியூ போய்க்கலாம். சவுத் வியூ போய்ட்டு நம்மளோட எக்ஸ்ட்ரூஷன்லாம் வந்து இப்போ வந்து எக்ஸ்ட்ரூஷன் டிசைன் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் வாலில் நேம் வந்து FW அப்படின்னு பேர் வச்சுக்கணும். கிரியேட் எக்ஸ்ட்ரூஷன் ஃப்ரண்ட் வால், ரெஃபரன்ஸ் லைன் வந்து ஃப்ரண்ட் வால். ஸோ சைடில் ஒரு எக்ஸ்ட்ரூஷன் டிசைன். நமக்கு தேவையானதை வச்சுட்டு மற்றதெல்லாம் செலக்ட் பண்ணி ட்ரிம் பண்ணிவிட்டு அடிஷ்னல் வால்ஸ்லாம் அடிஷ்னல் லைன்ஸ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடணும். ஓகே, அகைன் எக்ஸ்ட்ரூஷன் டிசைன், ரெக்டாங்குலர் ஆப்ஷன். ஸோ நம்ம அந்த சன் சைடு ஃப்ரண்டில் இருக்க அந்த விண்டோஸ் 2 விண்டோஸ்க்கு வந்து சன் சைடு ஒன்றை க்ரியேட் பண்ணிவிட்டு மற்றதுக்கு அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்துருவோம். ஸோ அகைன் எக்ஸ்ட்ரூஷன் ஃப்ரண்ட் வால். ஓகே, ரெக்டாங்குலர் ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டிசைனு, இந்த இடத்துல வந்து என்னென்னா வந்து ஃப்ரண்ட் வால் கொடுத்துட்டு இந்த இடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஜெக்ஷன் ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வேரியஸ் ஆகும். அதுக்காக தான் நம்ம வந்து தனித்தனி எக்ஸ்ட்ரூஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காடியாக டிசைன் கொடுக்குறோம். ஒன்றை செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி கரெக்டாக வந்து எனக்கு அந்த கிராதி ஒர்க்கான செட் பண்ணுறோம். ஸோ அகைன் எக்ஸ்ட்ரூஷன் போய்ட்டு ஃப்ரண்ட் வால் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து ஃப்ரண்டில் போர்ட்டிக்கோவில் வந்து பில்லர் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிவிட்டு அப்படியே லெஃப்ட் சைடும் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த சைடு வியூ போய்ட்டு சைடில் வந்து சில எக்ஸ்ட்ரூஷன் டிசைன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக வந்து சைடு வியூ போட்டு இங்கிட்ட வந்து பிக்கே பிளேன் கொடுத்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரூஷன் டிசைன் பண்ணணும். ஸோ நமக்கு தேவையான டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த சைடில் வந்து பிக்கே பிளேன் கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ண முடிக்கிறோம். ஸோ ஃப்ரண்டில் ஒரு டிசைன் பண்ண பார்த்திங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா இங்கிட்ட சைடில் இந்த மாதிரி அந்த டிசைன் க்ரியேட் பண்ணுறோம். இதுவுமே வந்து கரெக்டாக அந்த காடியெல்லாம் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறணும். கிரியேட் எக்ஸ்ட்ரூஷன் போய்ட்டு ஃப்ரண்ட் வால் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூஷன் கொடுத்துட்டு அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து அந்த காலமாக நான் ப்ரொவைட் பண்ண போகிறோம். மேலே வந்து ஒரு பர்கோலா டிசைன் கொடுக்க போகிறோம். அந்த பர்கோலாவுக்கு சப்போர்ட்டடாக ஒரு காலம் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு எக்ஸ்ட்ரூஷனையும் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து அந்த எக்ஸ்ட்ரூஷனை வந்து எண்டை வந்து நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணணும். ஒவ்வொன்றும் வந்து அந்த வாலில் வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரூஷனாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு கரெக்டாக நம்ம செட் பண்ணணும். ஸோ இதோட எக்ஸ்ட்ரூஷன் பார்த்தீங்கன்னாக்கா 1 feet. பார்த்தீங்கன்னா அங்கிட்ட உள் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாலோட அந்த போர்ட்டிகோவில் அந்த வாலோட இன்னர் முடியை கரெக்டாக ட்ராக் பண்ணி இழுத்துட்டுருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃப்ரண்டில் அந்த டிசைன் ஒரு கிராதி ஒர்க்மான இருக்கும் இந்த டிசைன், சரிங்களா? ஓகே, நம்ம வந்து சைடில் ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணோம். அது வந்து வயர் ஃப்ரேம் வச்சு பார்க்கலாம், அப்போ தான் உள்ள தெரியுது. இதை ஓகே கொடுத்துட்டு இதை அப்படியே வந்து ட்ராக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இங்கே சைடில் செட் பண்ணணும். அப்படியே ட்ராக் பண்ணி கரெக்டாக வந்து சைடில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ போயிட்டு ரியலிஸ்டிக் வியூ பார்க்கலாம். ரியலிஸ்டிக் வியூ போயிட்டு
இப்போ ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ரெக்டாங்குலர் ஆப்ஷனில் போய்ட்டு பர்கோலா வந்து டிசைன் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் டாப்பில் வந்து பர்கோலா வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ப்ரொவைட் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக சென்டரில் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ போயிட்டு ஃப்ரண்ட் வியூ போயிட்டு கரெக்டாக அதோட எக்ஸ்ட்ரூஷனை வந்து கரெக்டாக வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறணும். ரெயிலிங் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதாவது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இப்போ வந்து ரெயிலிங் வந்து ப்ரொவைட் பண்ணணும். நம்ம பண்ண அந்த சைடு எக்ஸ்ட்ரூஷன், ஃப்ரண்ட் எக்ஸ்ட்ரூஷன் அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறாப்புல வந்து ரெயிலிங் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஆர்கிடெக்சரில் போய்ட்டு மேலே போய்ட்டு அதே மாதிரி வந்து டாப்பில் வந்து அதே மாதிரி ரெயிலிங் க்ரியேட் பண்ணணும். ஃப்ளோர் தேர்டு ஃப்ளோரில் இந்த வாலை வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கனாக்க எடிட் ப்ரொஃபைல் போய்ட்டு கரெக்டாக உள்கோடுக்காக செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துடலாம். இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த வால்ஸ்லாம் நம்ம வந்து டெலிட் பண்ணிடணும். ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஓப்பன் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் ஆர்கிடெக்சரில் போய்ட்டு நம்ம வந்து ஃப்ளோர் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஃப்ளோர் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரூஷன் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த ஹேண்ட் ரைல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரபெட் வாலில் வந்து க்ரில் ஒர்க்கு அதையும் வந்து டிசைன் பண்ணிக்கிறோம். இதில் எடிட் எக்ஸ்ட்ரூஷன் போய்ட்டு இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பர்கோலா சப்போர்ட் அது தாங்கி இருக்கிற மாதிரி ஒரு பில்லரு கரெக்டாக ட்ராக் பண்ணி கரெக்டாக பர்கோலாவுக்கு செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ போய்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்கு ஃபுல்லாக வந்து கலர் கொடுக்கணும். ஸோ வால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பில்டிங் வந்து என்ன கலரு அப்படின்றத வந்து கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இந்த ஃப்ரண்ட் வால் மட்டும் பார்த்திங்கனாக்கா பிரிக் பென்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா இது ஒரு டிசைனு சரிங்களா. ஸோ மற்ற வால்ஸ்லாம் வந்து வேறு. ஸோ என்டையர் வாலும் செலக்ட் ஆகிடுச்சு. க்ரியேட்டில் போய்ட்டு க்ரியேட் நியூ மெட்டீரியல் போய்ட்டு அப்பியரன்ஸில் போய்ட்டு கலர் வந்து மாற்றணும். ஸோ ஏதாவது ஒரு கலர் மெட்டீரியல் கொடுக்கணும். அந்த கலர் வந்து லைட் கலராக இருக்கணும். கொடுத்து அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருவோம். இந்த ஃப்ரண்டில் இருக்க இந்த வால் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு டிசைன் மேசன்ட்ரியில் போய்ட்டு ஒரு மேசன்ட்ரி ஒர்க்குன்ற மாதிரி மேசன்ட்ரி ப்ரீ கார்ட் ஆஃப் வந்து கொடுத்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எக்ஸ்ட்ரூஷனுக்குலாம் வந்து நம்ம வந்து கலர் கொடுக்கணும். நம்ம க்ரியேட் பண்ண எல்லா எக்ஸ்ட்ரூஷனுக்கும் என்ன மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நம்ம வந்து கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ஒயிட் மெட்டீரியல். சேம் அகைன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் மெட்டீரியல். இந்த பர்கோலா வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து ஒரு எல்லோ கலரில் கொடுத்துடலாம். க்ரியேட் நியூ மெட்டீரியல் போய்ட்டு அப்பியரன்ஸில் கலரில் போய்ட்டு எல்லோ கலர் கொடுத்து அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருவோம். அதே மாதிரி ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்குமே வந்து ஒரு எல்லோ கலர். ஃப்ரண்டில் இருக்க இந்த பில்லருக்கு வந்து அதே மாதிரி எல்லோ கலர். ஃப்ரண்ட் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த இதுக்கு மட்டும் ஃபேண்டா கலர் கொடுக்கணும். ஒரு ஆரஞ்சு கலரில் கொடுக்கணும்.
ஓகே. ஆனால் நாங்கள் ஃப்ரண்டில் சைடில் ஒரு எக்ஸ்ட்ரூஷன் கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்குமே வந்து அந்த ஆரஞ்சு கலர் தான் கொடுக்கணும். ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு வந்து எலிவேஷன் ஏறத்தால ரெடி ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து டாப்பில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு காடியாக வந்து எக்ஸ்ட்ரூஷன் டிசைன் வந்து கொடுக்க போகிறோம். இதில் வந்து ஒரு 3 or 4 பார்ட்டாக வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இதோட மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்சம் வால் போர்டு கொடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு வெளியில் வந்து எக்ஸ்ட்ரூஷன் வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜிப்சம் வால் போர்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். ஸோ இப்போ போயிட்டு லெவல் 1 போயிட்டு மாசிங் அண்ட் சைட்டில் போயிட்டு நம்ம நேச்சுரல் கிரவுண்ட் லெவல் இதெல்லாம் வந்து செட் பண்ணோம். அதுக்கு மேலே வந்து காம்பவுண்ட் வால் இதெல்லாம் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். பில்டிங் ஒட்டி காம்பவுண்ட் வால், மாசிங் அண்ட் சைட்டில் போயிட்டு நேச்சுரல் கிரவுண்ட் லெவல் வந்து க்ரியேட் பண்ணோம். டோஃபோ சர்ஃபேஸில் இந்த மாதிரி நேச்சுரல் கிரவுண்ட் லெவல் செட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துடணும். அடுத்து காம்பவுண்ட்ஸில் போயிட்டு ட்ரீஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு 7-7.5 மீட்டரில் இருக்கிற மாதிரி ட்ரீஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டு நம்மளோட பில்டிங்கை சுற்றி பின்னாடி மட்டும் வந்து ட்ரீஸ் ப்ரொவைட் பண்ணிக்கணும். அடுத்து 3Dயில் போயிட்டு கேமரா வியூ செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து நமக்கு நம்மளோட ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக வந்து சென்டரில் செட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃப்ரேமை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறணும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃப்ளோர் அந்த நேச்சுரல் கிரவுண்ட் லெவலில் வந்து மூவ் பண்ணி கரெக்டாக பில்டிங்கோட பாட்டமில் இருக்குமான செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து எஸ்டிஏ டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ.